நிலைமை இருக்கிறீங்களோ? நாங்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாம் படிச்சிட்டோம். ஆனால் அதுல இலகுவான எழுத்து இயன்னாவும் படிப்பிச்சிட்டேன் நான். இப்ப நான் உயிரெழுத்து, உயிர்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அப்ப அந்த உயிரெழுத்துக்களை எப்படி இலகுவான முறையில ஹவ் டு லேர்ன் த ஈஸி வே ஏண்டா நீங்கள் இதை கேளுங்க, வாட் இஸ் திஸ்? ஓ, அதை சொல்லி நம்ம ரெண்டு உண்டு. அப்ப இந்த ரெண்டு மாதிரி தான் இன்னொரு எழுத்து படிக்க போறோம். என்ன எழுத்து? ஊனா, ஊனா என்று சொல்லிக் கொடுங்க. அப்ப பிள்ளைகள் இலகுவாக ஊனாவை படிச்சு கொள்ளுங்க. நம்பர் 2 மறக்க மாட்டுங்கள். எல்லாருக்கும் தெரியும். இலகுவான முறையில படிப்பிக்கணும் என்ற காமெடி தான் நான் இந்த முயற்சியை தொடங்கினேன். அப்போ பிள்ளைகள்கிட்ட கேளுங்கோ, ஊனாவில் என்ன இருக்கு உங்களோட வீட்டை ரெண்டு நீங்க குழுவை கொடுக்கணும். குழுவை கொடுத்து பிள்ளைகள்கிட்ட கேட்க வேணும், என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேட்க கேட்க பிள்ளைகள் ஊனா ஊனா ஒன்று இப்படி இடிக்கிறது என்ன அது, நான் அம்மா அடிச்சிருப்பா நீங்கள் அடிச்சிருப்பீங்கன்னு கேட்டா பிள்ளை தானாவே சொல்லுவேன். என்னடா கேள்வி ஞான பிள்ளையா இருக்கோ. ஊனா இதுதான் உரல், இதுதான் உலக்கை, என்ன ஊனா உரல் உலக்கை என்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. பிள்ளைகளுக்கு புதுசான இதுகள்ல சமையுங்கோ, சரியான ஆரோக்கியம். மிளகையெல்லாம் இடிச்சு வைக்காதேங்கோ. அண்டண்டாடு இஞ்சி உள்ளி மிளகையெல்லாம் இடிச்சு அண்டைக்கே போடுங்கோ. அப்ப இதுல என்ன வார்த்தை நாங்கள் சொல்லலாம் என்றால், இலகுவாக முந்தி படிச்ச வார்த்தைகள்ல உள்ளம், இல்லைன்னா முந்தி படிச்சிட்டோம், லானாவும் படிச்சிட்டோம், உள்ளம். அதான் என் பியூட்டி. அந்த படிச்ச எழுத்துக்குள்ளேயே படிப்பிக்கிறது தான் என் பியூட்டி. உள்ளம். மற்றது நாங்கள் உண்மை, உண்மை, உண்மை. அப்ப இதுல இங்கிலீஷே மொழியை கொடுங்கோ. சாரி, உள்ளம் என்ற ஹார்ட், ஹார்ட். உண்மை என்ற ட்ரூத். என்ன அப்ப இப்படி நீங்கள் 1 or 2 வேர்ட்ஸ் இப்படி நீங்கள் எழுதுங்க. மிச்சம் என்ன வார்த்தைகள் இருக்குன்னு நாங்க படிச்சதுக்குள்ள படிக்கணும். சரியா? படிச்ச எழுத்துக்கள், படிக்காத எழுத்துக்கள் நான் இன்னும் பெற இல்லை. அப்ப இப்பாரு ஊனாவை சொல்லிக் கொடுங்கோ. டேக் கேர், பை பாய்.